கேட்டு தான் பார்ப்பேன். அவர் பார்க்கலாம்னு சொன்னா தான் பார்ப்பேன். பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் கொடுப்பேன். ஏன்னா அவர் இல்லாமல் நம்ம இல்லை. கரெக்டாக இந்த ஊருக்கு கௌரவம் அப்போ ஃபுல்லாக தொழிலில் உத்தரவு கொடுத்துட்டாரு. இதில் கொடுத்துருவாங்க அதையும் கொடுக்க மாட்டாரு. இதில் கொடுத்துட்டு அதையும் கொடுத்துருவாங்க. பாருங்க தேங்காய் சுத்துமா 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 எங்க பாத்துறீங்களா? தானா சுத்தறதுல அது ஒரு ஆள் மேலே ஏறி உட்காந்தா கண்டிப்பா சுத்தறதுல பாருங்க பாருங்க. அதான் சக்தி சிவியோட சுத்தத்தோட மையம். ஐயா மாமண்டி ஐயா வாங்க வந்து வலது பக்கம் சுத்துங்க. ஐயா வாங்க வந்துட்டு இவன் கையெல்லாம் சும்மா மாற்றி வைக்கிறான் இருக்குது பாருங்க. ஐயா வாங்க ஐயா வேமா வாங்க ஐயா முழு மாட்டான் பிடிச்சிருக்கான் வாங்க ஐயா வாங்க ஐயா. அது எப்படி சுத்திடும் அது தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல செய்ய மாட்டேன் இல்ல அப்புறமா உண்டு. சரிங்க ஐயா இந்த அம்மாவுக்கு வாக்கு பார்க்க வந்திருக்காங்க. உங்களோட செய்தி கேட்க வந்திருக்காங்க. 30 தேவர்களும் 17 சித்தர்களும் அனைத்து சித்தர்களும் எல்லாரும் வந்து இறங்கி மாமண்டி எடுப்பு நம்ம கும்புற இங்க இருக்கிற அத்தனை தெய்வங்களும் சேர்ந்து உங்களுக்கு வாக்கு சொல்லலாமா சொல்லலாமா வலது பக்கம் சுத்தி நல்லதா கெட்டதை பார்த்தாலும் தெரியும். வாக்கு சொல்லலாமா உத்தரவா வேகமா வாங்க. சரி சொல்லலாம் உத்தரவு. சரி சுத்தி வந்துருங்க. நேரம் வந்துருங்க. இறங்கிப்பா இறங்கி உட்காந்துங்க. தேவைப்படும் போது இப்போ இதுலேயும் வாக்கு கொடுத்துட்டாங்க அதுலேயும் வாக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நீங்கள் ஒரு எதை பற்றி பார்க்க வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றியே பார்ப்பேன். இல்லைன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் பத்தாது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க. அதை பற்றி பார்த்து உள்ள போய் விவரமா சொல்லுங்க. நாம் இங்கே வந்து செய்வன கிள்ளி சூடி ஏவல் எது இருந்தாலும் சரி பண்ணுறாங்க ஒழிய நாம இதுதான் வேணும் இதுதான் செய்யணும்னு நம்ம ஐடியாவில் நம்ம செய்யறது இல்லை, செய்ய தெரியாது. சாமிக்கு சொல்லுவோம். அவர் என்ன வாக்கு கொடுக்குறாரோ அதுதான். அது கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டா அவர் ஆகாதுன்னு ஆகாதுன்றாரு. அது நடக்கும்னா நடக்கும்னு. ஆனா இதை விட்டுட்டு அது நடக்கும்னு அவர் சொல்றதை நான் நடக்காம இருக்கணுன்றதுக்காக நான் எந்திரத்தை போட்டு கொடுக்க முடியாது. எனது சித்தர்களை வச்சு நம்ம போடுறது நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் செய்ய முடியும். உங்களுக்கான அவங்க காசு பணத்தை ஏமாத்திட்டாங்கன்றதுனால உங்களுக்கு ஆவாதங்களா இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் இணையணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணாலும் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவங்க இணையணும்னு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டாலும் உங்களுக்கு காசு பணம் கொடுக்குற மாதிரி பேசுற மாதிரி உங்களுக்கு அந்த கடலாம் அடிச்சு விடுற மாதிரி வர மாதிரி போற மாதிரி வேணா அவர்கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு எந்திரம் வேணா போட்டு கொடுக்கலாம். ஆனா அவங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல காரணம் அது வந்து அவர் தான் கேட்கணும் இவர் தான் கேட்கணும்